வணக்கம் மக்களே! என் பேரு கௌதம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸ். ஸோ கடந்த 2 ஜான்வரி 2026 அன்னைக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ அனவுன்ஸ்மென்ட் வந்து ஐஐடி மெட்ராஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த வேர்ல்டையும் ஒரு ஷாக் வேவ் கிரியேட் பண்ணியிருக்கும். ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு நமக்கு எல்லாமே வந்துட்டு இன்டர்நேஷனல் யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது வந்துட்டு கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டி, ஹியூஸ்டன் யுனிவர்சிட்டி, யுனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, நம்ம டெல்லி யுனிவர்சிட்டி கூட ஞாபகம் வரும். ஆ ஏன்னா இன்டர்நேஷனல் யுனிவர்சிட்டின்னு சொல்லும்போது. ஆனா, இதுக்கப்புறம் ஆ ஐஐடி மெட்ராஸ் அப்படின்ற ஒரு யுனிவர்சிட்டி வந்து உலக லெவல்ல பேசப்பட போகுது. அந்த மாதிரி ஒரு பெரிய அனவுன்ஸ்மென்ட் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய பிரேக் த்ரூன்னே சொல்லலாம். அது இல்லாம இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து நாட் ஜஸ்ட் இந்தியா, இது வந்து உலகத்திலேயே முதல் மல்டிநேஷனல் யுனிவர்சிட்டியா இத பார்க்கப்படுது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஆ ஸோ ஐஐடிஎம் வென்ட் குளோபல். அவங்க குளோபல் லெவல்ல அவங்க யுனிவர்சிட்டிய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அத வந்து நம்ம டாக்டர் ஜெய்சங்கர், எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர், அவர் வந்து கடந்த 2 ஜான்வரி 2026 அன்னைக்கு ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ விசிட் பண்ணி, அந்த ஐஐடி குளோபலா போற விஷயத்த வந்துட்டு இனாகரேட் பண்ணி குடுத்தாரு. We are now officially launching IITM Global. ஸோ இவங்க வந்து இங்க கோர் மிஷனா அவங்க என்ன பார்க்குறாங்க அப்டின்னா, இன்னோவேஷன், ரிசர்ச், அகாடமிக் அண்ட் ஆன்டர்பிரினர்ஷிப். ஸோ இந்த 4யுமே அவங்க கோர் மிஷனா எடுத்து, அவங்க ஆ குளோபல்ல இருக்க ஆ ஆர்கனைசேஷன் அப்புறம் வந்து யுனிவர்சிட்டீஸ் கூட டை அப் வச்சு, அவங்க வந்து அவங்க எக்ஸ்பான்ஷன கொண்டு போறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு, கடந்த 2023ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ற ஹிஸ்டரிய பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த அனவுன்ஸ்மென்ட்ட பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ கடந்த 2023 நவம்பர் மாசம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அவுட்சைட் இந்தியா வந்து அவங்களுடைய முதல் கேம்பஸ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னா, ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கிற ஜன்சிபார் அப்டின்ற ஒரு இடத்துல வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம்பஸ வந்து அவுட்சைட் இந்தியா ஃபர்ஸ்ட் கேம்பஸ வந்துட்டு அவங்க இனாகரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேம்பஸ்க்கு வந்துட்டு என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, பேச்சுலர் டிகிரி இன் டேட்டா சயன்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து அந்த கேம்பஸ் மூலியமா அவங்க ஸ்டூடண்ட் எக்ஸ்சேஞ்ச் புரோகிராமையும் அவங்க வந்து யுகே கூடயும், ஆஸ்திரேலியா கூடயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அங்க ஆஃபர் பண்ற ஆஃபரிங். அது மட்டும் இல்லாம இந்த ஐஐடி மெட்ராஸ் ஜன்சிபார் அப்படின்ற இடத்துல அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறதோட சிறப்பு அம்சம் அம்சம் என்னன்னா, ஆ எல்லா ஐஐடி எடுத்து பார்க்கும்போது, கலெக்டிவா எடுத்து பார்க்கும்போது, இந்த ஐஐடில மட்டும் தான் முதல் அ பெண் டைரக்டர் வந்து அவங்க டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரு வந்து பிரீத்தி அகல்யாம். சரிங்களா? ஸோ இவங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்டின்னா, ஆ அவங்களோட சொந்தமா ஒரு இடம் வாங்கி, சீ ஃபேசிங்ல 200 ஏக்கர் அளவுல அவங்க சொந்த கேம்பஸ் ஓப்பன் பண்றது தான் அவங்களோட ஃபியூச்சர் பிளான். ஸோ இது வந்து அந்த ஏரியால வந்து ஒரு நல்ல வரவேற்பு குடுத்திருக்கு. சரி. இப்போ இந்த கடந்த 2 ஜான்வரி 2026 அன்னைக்கு அவங்க என்ன அனவுன்ஸ்மென்ட் குடுத்திருக்காங்க அப்டின்னா, ஸோ அவங்க இத வந்து அ 4 பில்லர்ஸ் ஆஃப் குளோபல் ஸ்ட்ராட்டஜி அப்டின்னு பார்க்கும்போது, எக்ஸ்போர்ட்டிங் டெக்னாலஜிஸ். ஸோ இந்தியால அ ஐஐடி ஃபைல் பண்ணியிருக்கிற டெக்னாலஜி ஆர் டெவலப் பண்ணியிருக்க டெக்னாலஜிஸ வந்துட்டு அவங்க குளோபல் லெவல்ல எடுத்துட்டு போறதுக்காக இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவா அவங்க பார்க்குறாங்க. ஸோ கடந்த 2025 வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஐஐடி மெட்ராஸ் மட்டுமே மோர் தென் அ 400க்கும் மேற்பட்ட பேட்டன்ட் வந்து டெக்னாலஜில அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து குளோபல் கொலாபரேஷன். ஸோ இது இது மூலியமா அவங்க வந்து அ கிட்டத்தட்ட இப்போ அவங்க அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு வெறும் ஒரு 6 கண்ட்ரி தான். ஸோ அந்த 6 கண்ட்ரில வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ இது ஃபர்தரா வந்து ம இன்னுமே பல கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு அவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சப்போர்ட்டிங் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ ஸ்டார்ட் அப் யாராவது ஃபவுண்ட் பண்றாங்க அப்டின்னா, ஸோ 100 ஸ்டார்ட் அப் ஃபவுண்ட் பண்றாங்க அப்டின்னா, 95 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆகிக்கிட்டும் இருக்கு. ஸோ அதனால
இவங்க வந்து ஸ்டார்ட் அப்பையும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப்ப சப்போர்ட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிக் மூவாவும் இத பார்க்குறாங்க. அப்புறம் அட்ராக்டிங் இன்வெஸ்ட்மென்ட். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் வந்து இந்த குளோபல் கொலாபரேஷன் மூலியமா ஒரு ரிலையபிள் இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் இங்கேயும் நம்ம ரிலையபிளான ரிசோர்ஸஸ் வச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து அட்ராக்ட் பண்ணி இந்தியால இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம். அப்படின்ற 4 பில்லர்ஸ வந்து இப்போ குளோபல் ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க வந்து கையில எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து யார் யாருக்குள்ளலாம் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்தா, மொத்தம் 6 கண்ட்ரீஸோட அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெர்மனி. ஸோ ஜெர்மனின்ற கண்ட்ரில டெக்ஸி யுனிவர்சிட்டி, அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குளோபல் ஆப்டிக் லீடர் இந்த கால்ஸியஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் கம்பெனி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவுட் சைட் ஜெர்மனில வந்து ஒரு இன்னோவேஷன் ஹப் வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா யுஎஸ். யுஎஸ்ல வந்துட்டு ரூட்கர் யுனிவர்சிட்டி அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்றவங்க கூட டை அப் பண்ணி அவங்க வந்து ஸ்டார்ட் அப்ப வந்து ஃபோஸ்டர் பண்ண போறாங்க. ஸோ இந்த கொலாபரேஷன் வந்து யுஎஸ் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ 3வது பார்த்தீங்க அப்படின்னா, யுகேல துராம் யுனிவர்சிட்டி கூட டை அப் பண்ணி அகாடமிக் பார்ட்னர்ஷிப் அவங்க வந்து பண்ண போறாங்க. 4வதா பார்த்தீங்கன்னா, துபாய், யுஏஇ. ஸோ துபாய் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் டூரிசம் கூட கொலாபரேட் பண்ணி, துபாயோட D33 எக்கனாமிக் அஜெண்டாவோட அலைன் பண்ற மாதிரி இவங்களோட ரிசர்ச்சிங் அண்ட் ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் இருக்க போகுது. ஸோ துபாய் D33 அப்படின்றது வந்து ஒரு $45 ட்ரில்லியன் பிளான் அது. ஒரு அஜெண்டா அது. ஸோ அதுல வந்து இவங்க ரிசர்ச் அண்ட் ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் கூட கொலாபரேட் பண்ணி இவங்க பண்ண போறாங்க. அப்புறம் வந்து சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர்ல வந்து கேட்ஸ் ஏபேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசேஷன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஏசியன் மார்க்கெட் உள்ள என்டர் ஆகுறதுக்கான ஒரு ஆக்சஸபிலிட்டியை வந்து இவங்க கிரியேட் பண்ண போறாங்க. ஏசியன்னா ஏஎஸ்ஐஏஎன் கிடையாது, ஏஎஸ்இஏஎன். ஸோ சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸோ அந்த டைம் ஜோன் ஃபாலோ பண்ற கண்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு ஏசியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபேக் டைம் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. 6வதா பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா. ஸோ மலேசியால தான் வந்துட்டு அட்வான்ஸ் செமிகண்டக்டர் அகாடமி இருக்கு. ஸோ அவங்களோட கொலாபரேட் பண்ணி ரிசோர்ஸ டெவலப் பண்றதுக்காகவும், அந்த ஸ்கில்லிங் ஹியூமன் ரிசோர்ஸ வந்து அப்ஸ்கில்லிங் பண்றதுக்காகவும் இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் 6 கண்ட்ரி கூட அவங்க கொலாபரேட் பண்ணியிருக்கிறது டைம் பீயிங்க்கு. ஸோ இத வந்து ஒரு இனிஷியல் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. டூ ஸ்டார்ட் வித் இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மேலும் மேலும் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸும் அதிகமா இருக்கு. ஸோ கடைசியா இவங்க என்ன ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க, என்ன டெக்னாலஜில வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்க போனா, டேட்டா சயன்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிளாக் செயின், ஸ்பேஸ் டெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் வாட்டர் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இந்த ஏரியா எல்லாமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஃபர்தரா அவங்க வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. இது ஒரு இந்தியாவுக்கும் ஐஐடி கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி குளோபலா போறதுக்கு. ஸோ இது இந்தியா வந்து சூப்பர் பவர் ஆயிட்டு வர்றதுக்காக, ஐ மீன் இந்தியா வந்து சூப்பர் பவர் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்கான ஒன் ஆஃப் த ஸ்டெப் தான் இது. ஸோ ஐஐடியில நீங்க சேரணும், இல்ல வந்து நீங்க இப்ப தான் 12த் முடிச்சிருக்கீங்க. ஐஐடியில யுஜி சேரணும், இல்ல பிஜி படிக்கணும், மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா, இப்போ யுஜி சேரணும் அப்படின்னா ஜேடபிள்இ அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதுனா, எழுதி அதில கட் ஆஃப் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா, யுஜி வந்து நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதே வந்து நீங்க போஸ்ட் கிராஜுவேட் படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு கேட்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா, அதில பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு அங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அ இப்போ வந்து ஐஐடியில படிச்சா நல்ல பேக்கேஜ்ல வேலை கிடைக்கும்ன்றதையும் தாண்டி, இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்ட் பண்ணி அதுக்கு இன்வெஸ்ட்மென்ட்ட அட்ராக்ட் பண்றதுக்கான நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இது மூலியமா நெறைய ஸ்டார்ட் அப் உருவாகி, இந்தியா வந்துட்டு நல்ல எக்கனாமிக் குரோத் ஆகும். அதுவும் இல்லாம நீங்க வந்து அதிகமா ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இது மூலியமா கிடைக்கும். தேங்க் யூ சோ மச். இந்த வீடியோவ வந்து அ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இத ஷேர் பண்ணிடுங்க.